வேல்மாறல் பாடல் 9. பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரைகுகையை இடித்து வழி காணும். இந்த பாடலோட அர்த்தம் ஒரு வரலாறை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. திருவிளையாடல் புராணத்தில் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சொன்ன நக்கீரரை நமக்கு தெரியும். அவருக்கு பின் நாட்களில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் அருணகிரிநாதரே ஒரு பாடலில் சொல்கிறாரு. கர்க்கிமுகின்னு ஒரு பூதம் இருக்கும். அந்த பூதம் என்ன பண்ணும், சிவபூஜையில் யாருக்காவது கவனம் சிதறினாலோ இல்லை தப்பாக ஏதாவது ஒரு செயல் சிவபூஜை நடந்துட்டுருக்கிறப்ப செஞ்சிட்டாலோ அவங்கள கொண்டு போய் ஒரு குகையில் அடைச்சி வச்சிரும். ஒரு நாள் உடல்நிலை சரியாகணும்னு நக்கீரர் ஒரு சிவபூஜையை பண்ணுறாரு. அவரை சோதிக்க நினச்ச சிவபெருமான் மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுற மாதிரி பண்ணுறாரு. அந்த இலை பாதி தண்ணீரிலும் பாதி நிலத்திலும் விழுது. அப்படி தண்ணீரில் இருக்கும் பாதி மீனாகவும் நிலத்தில் இருக்கும் பாதி பறவையாகவும் நக்கீரரோட பார்வைக்கு தெரியுது. அதை பார்த்ததும் அவருக்கு சிவபூஜையில் கவனம் சிதறி போகுது. உடனே இந்த கர்க்கிமுகிங்கிற பூதம் நக்கீரரையும் கொண்டு போய் ஒரு குகையில் அடைக்குது. நக்கீரருக்கு முன்னாடி அந்த குகையில் 999 பேர் இருக்காங்க. அந்த 999 பேரும் நக்கீரரை பார்த்தோன்னு ஓன்னு கதறி அழுறாங்க. நக்கீரர் ஏன் இப்படி எல்லாரும் பயப்படுறீங்க அழுறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க, 1000 பேர் இந்த குகையில் வந்ததும் அந்த பூதம் அனைவரையும் கொன்று சாப்பிட்டு விடும் அப்படின்னு சொல்லி அழுறாங்க. அப்போ நக்கீரர் சொல்கிறாரு, யாரும் பயப்பட வேண்டாம், என் அப்பன் முருகனை நினைத்து நான் பாடினால் அவன் எனக்கு உதவுவான்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று எழுதி பாடுறாரு. அந்த பாடல் தான் திருமுருகாற்று படை. திருமுருகாற்று படையை பாடிக்கொண்டே கீழே இருக்கிற ஒரு இலையை எடுத்து அந்த பூதத்தின் மேல் போடுறாரு. அந்த இலை வேலாக மாறி அந்த பூதத்தை கொன்று வீழ்த்துகிறது. அப்படி வீழ்த்தி விட்டு அந்த குகையின் வாயிலையும் இடித்து 1000 பேரும் வெளியில் வர்ற மாதிரி ஒரு வழியையும் ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த கதையின் அடிப்படையில் தான் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு. பழுத்தமுது தமிழ் பலகை. பழுத்த அப்படின்னா பழமையான ஞானம் மிக்க தமிழ்ச்சங்கம், அதாவது மதுரையில் இருக்கும் தமிழ்ச்சங்கத்தின் பலகையில் தலைவனாக இருக்கும் நக்கீரர் ஒரு பாடல் ஒன்றை பாடுகிறார். அதுதான் திருமுருகாற்று படை. அந்த பாடலை பாடவும் முருகனின் மனமுருகி வேல் சென்று ஒரு குகையின் வாயிலை உடைத்து அவருக்கு விடுதலை வழங்கியது அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருள். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு குழப்பத்திலையோ இல்லை சிக்கல்லையோ இருக்கீங்க அப்படின்னா இந்த பாடலை மீண்டும் மீண்டும் படிங்க. உங்களுக்கு அந்த குழப்பமும் சிக்கலும் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கும். முருகன் அருளும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.